புதிய காலிப்படம் நிரப்புவதற்காக மாவட்டங்கள் வாரியாக, அதாவது மாவட்டங்கள் வாரியாக புதிய புதிய அறிவிப்புகள் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதாவது குறிப்பாக அந்த மருத்துவத்துறையில், அதாவது மாவட்டங்கள் வாரியாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் வந்து புதிய காலிப்படங்கள் நிரப்பதற்காக மாவட்டங்கள் வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் அறிவிப்பு வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் வந்து மருத்துவ மற்றும் நலவாழ்வு சங்கத்தின் கிளை இயங்கக்கூடிய சித்தா மருத்துவ அலுவலகம், அடுத்து காசநோய் பிரிவு, அது ப்ளஸ் வந்து மாநகராட்சி மற்றும் அரசு மருத்துவமனை, வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை ஆகிய அலுவலகங்களில் தொகுப்பூதிய அடிப்படையில், அதாவது காலியாக இருக்க தொகுப்பூதிய அடிப்படையில் பணியிடங்களை நிரப்புவதற்காக கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது 26/6/2026 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வரவேற்கப்படுகிறது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/6/2026. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 6வது மாதம் 2026 லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபுல் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸை சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட். மேக்ஸிமம் வந்து நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. பதவி மற்றும் காலிப்பணியிடங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு பார்த்தோம். இப்போ என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலிப்பணிகள் இருக்குது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி, நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சித்தா பிரிவில் வந்து ஆஃபீஸர் சித்தா, அதாவது NRHMல வந்து PSMS வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து, அதாவது சித்தா முடிச்சிருக்கவங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில், அதாவது தமிழ்நாடு போர்டு கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து NRHMனா நேஷனல் ரைட் ஹெல்த் மிஷன் தான் NRHM. இதில் வந்து 2 காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. டிஃபார்ம் முடிச்சிருக்கவங்க வந்து ஃபார்மசி கோர்ஸ் வந்து சித்தாவில் முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்லி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃப்ரீ மந்த்லி சேலரி வந்து 18,000. அடுத்து வந்து அசிஸ்டண்ட்டுக்கு 2 காலிப்படம் ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க. நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும். 13,000 ரூபா சேலரி ஃப்ரீ மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டில் மேல் வந்து கேட்டிருக்காங்க. அதே தான் மேல் வந்து கேட்டிருக்காங்க. நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 13,000 ரூபா பெர் மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. சீரியல் நம்பர் 5 பார்த்துக்கோங்க. அது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தா 4 அதே தான் போட்டிருந்தாங்க, 5ஆவதும் போட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட்டில் ஒரு மேல் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆயுதால சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் பெற்றுக்கணும். 15,000 ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. 6வது சீரியல் நம்பர் 6ஆவதுலேயும் அசிஸ்டண்ட் தான் கேட்டிருக்காங்க. 1 ஃபீமேல் கேட்டிருக்காங்க. நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மாத ஊதியம் 15,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து STLS சூப்பர்வைசர் ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெக்னாலஜி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அல்லது அண்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்ளீட் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23,000 ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. சீரியல் நம்பர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேஷன், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் லைட் மோட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நாலேஜ் ஆஃப் ஹெவி முடிச்சிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் வச்சுருக்க லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து அந்த காலிப்பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 17,500 ரூபா. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. MBBS கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். மாத சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 63,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டெம்பரரி போஸ்டிங் தான், எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி தான். டெம்பரரிக்கான காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் ஹெல்த் ஸ்டாஃப் நர்ஸ் ANM வந்து அறிவிச்சிருக்காங்க. 2 காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ANMக்கு வந்து மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 17,500 ரூபா ஃப்ரீ மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 12 காலிப்பணிகள் அறிவிச்சிருக்காங்க. BSc நர்சிங் முடித்தவங்க, இல்லை டிப்ளமோ GNM முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 21,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபார்மசிக்கு ஒரு காலிப்படம் FIFA முடிச்சிருக்கவங்க, இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். 18,000 ரூபா ஃப்ரீ மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ரேடியோகிராஃபுக்கு வந்து ஒரு காலிப்பணிகள் அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ அண்டு பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ரேடியோகிராஃப் 17,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு வந்து 17,000 ரூபா ஃப்ரீ மந்த்துக்கு ஒரே ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 10 காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த காலிப்பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம். 8ஆம் வகுப்பு முடித்தவங்க வந்து 16,000 ரூபா ஃப்ரீ 16,000 ரூபா வந்து மந்த்லி சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து டென்டல் டெக்னீஷியன் வந்து ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருந்தா போதும். 17,000 ரூபா ஃப்ரீ மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸ்டானிடைஸ் ஒர்க் வந்து ஒரு காலிப்பணிகள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். மாதம் 11,000 ரூபா மந்த்லி சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்
ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 2 குவாலிஃபைங்களை அறிவிச்சிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்டு சானிடைஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஃப்ரீ மந்த்துக்கு 17,500 வந்து சேலரி அறிவிச்சிருக்காங்க. 17,500 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. 12th அதாவது 12th முடிச்சு நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. இதில் 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இதில் 1 இயர் அல்லது 2 இயருங்கிறது வந்து மென்ஷன் பண்ணலை. அதனால் 2 பேருமே நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த காலிப்பணம் 19வது சீரியல் நம்பரில் ஒன்று வந்து எம்எஸ்சி பிசியோலஜிஸ்ட் எம்பில் பிசியோலஜிஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். 6 மந்த் ஸ்பெஷல் ட்ரைனிங் அன்று ஐடென்டிஃபிகேஷன் இன்ஸ்டிடியூட் லைக் டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்டு நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 77,000 வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக் 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர். பின்கோடு கொடுத்துருக்காங்க. தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃபீஸ் நாட்கள், அதாவது வேலை நாட்களில் மட்டும் காலை 10 மணிக்கு மேலே வந்து மாலை 5 மணிக்கு உள்ளே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், அதாவது குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு அரசாணை எண் 82 சுகாதார மற்றும் குடும்பத்துறை 6/3/2024 படி விண்ணப்பதாரருக்கு வயது வந்து 40 வயதில் இருத்தல் வேண்டும். எல்லாத்துக்குமே 40 வயது பொதுவாக கொடுத்துட்டாங்க. விண்ணப்பதாரர் கட்டாயம் தமிழ் மொழி கற்றிருத்தல் வேண்டும். முக்கியமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவணம் நகல்கள் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டம் நலவாழ்வு சங்க அலுவலகம் முகவரியிலோ அல்லது நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ 26/6/2006 மற்றும் மாலை 5 மணிக்குள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். பதிவஞ்சல் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால் பதிவஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்பினீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆயிரும். தபால் மூலமாக அனுப்பினீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. நேரடியாக பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு டேரெக்டாக போங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் பண்ணி நேராக கொடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்து குறிப்பில் வந்து 5வது பாயிண்ட் பார்த்துருங்க. இப்பணி முற்றிலுமே தற்காலிகமான 11 மாதம் வந்தால் ஒப்பந்த அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பணி நிரந்தரம் செய்ய தொடர்பாக எந்த உத்தரவாதம் வழங்கப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைகள் கட்டுப்பாடு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டியிருக்கும். காலிப்பணிகள் நியமனம் செய்ய மாறுதல் குறிப்பிட்டது. காலிப்பணிகள் கூட்டவும் செய்வாங்க, குறைக்கலாம், என்ன வாய்ப்புனாலும் இருக்கலாம். விண்ணப்பம் மற்றும் மேற்கொண்ட விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா velur.nic.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பங்கள் நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும்னா velur.nic.in மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.